It is your statutory duty to do. இது உங்களுடைய ஜனநாயக கடமை. அம்மாவுக்கு அப்பாவுக்கு கஞ்சி ஊத்துறது இல்ல, அதை தாண்டி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. உங்கள் சக வயது ஒத்த உங்கள் ஊரிலே சைக்கிள் கடையிலே பஞ்சர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நண்பனுக்கும் சேர்த்து தான் படிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. கடவுள் மஞ்சளை ஒரு பெண்ணுக்கு அளந்து வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். 16 வயசுல அதிகமா மஞ்சள் பூசுற பொண்ணு 25 வயசுல மஞ்சளே பிடிக்கலன்னு சொல்லு. இவ்வளவு பேருக்கு இவ்வளவுதான் மஞ்சள் என்று ஆண்டவன் அளந்து வைத்திருப்பானா? அப்படித்தான் சமூகமும் 10 பேருக்கு சேர்த்து தான் ஒரு இந்தியனுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கை மட்டுமல்ல. We have to give back to the society simultaneously. நான் இன்னைக்கு ஜெயிக்கணும்னா என்னை சார்ந்து 10 பேர் ஜெயிக்கணும். ஒரு மணி நேரம் வடிவேல் ஜோக்லாம் சொல்லி ஜாலியா சினிமா கதையெல்லாம் பேசியும் உங்களை என்னால என்டர்டெயின் பண்ண முடியும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்களும் கை தட்டுவீங்க. அது இல்ல, ஊர்ல இருந்து பஸ்ல எப்படி உட்கார்ந்து வரணும்னு கூட தெரியாம சென்னைக்கு வந்த ஒரு சராசரி பையனை விக்கிரவாண்டி வரைக்கும் புஷ்பேக் சீட்டை எப்படி தள்ளணும்னு தெரியாம கடையில போய் டீ அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு பயந்த ஒரு சாதாரண பையனை இந்த கூட்டம் தான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்திருக்கு. இதுக்கு நான் விசுவாசமா இருக்கணும். I should give back to right thing to my society. என் அடுத்த தலைமுறைக்கு நான் விசுவாசமா இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நான் நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என் பேச்சு உங்கள் உணர்ச்சியை தூண்டுகிறதா இல்லையா என்பது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்கள் உணர்வை தொடுகிறதா இல்லையா என்பது மட்டுமே என் கவலை. என் பேச்சை நான் அப்படிதான் மதிக்கிறேன். That is why I choose my platforms. நான் அதிகமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறவன் அல்ல, மிக தேர்வு செய்தே போகிறவன். அது யார், மாணவர்களா இளைஞர்களா என்னன்னு பார்த்துட்டு போறேன். காரணம், என் பேச்சை முதலில் நான் மதிக்க வேண்டும். I respect my thoughts. என் சிந்தனையை நான் மதிக்கிறேன், என் சிந்தனையை நான் நேசிக்கிறேன். அந்த நேசிப்போடும் அர்ப்பணிப்போடும் என்னை அறியாமல் நான் பேசிக்கிற போது என்னுடைய அடுத்த தலைமுறை இதை நம்புகிறான். நீங்களும் நம்புங்க, நம்பணும். உங்களை அப்படி விட்ட முடியாது. நீங்க நிறைய பண்ண வேண்டி இருக்கு. 1980களிலே ஒரு தனி மனிதன் படித்தது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. 90களிலே அவன் படித்தது தன்னுடைய கிராமத்தை காப்பாற்றுவதற்காக. 90களின் பின்னணியில லேட்டர் 2000ல ஒரு இளைஞன் படித்தது இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக. 2000க்கு பிறகு படிக்கிற நீங்கள் எல்லாரும் படிப்பது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக. நம்புங்க, நாம தான் எல்லாம் பண்ண போறோம். பிரிக் ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது. இந்தியா have an edge over it to be a supremo அப்படின்னு சொல்லுது பிரிக் ரிப்போர்ட். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த 4 பேருக்கும் தான் உலகத்தின் மிகப்பெரிய வல்லமை கொண்ட சக்திகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் இன்னும் அனைத்து துறைகளிலும் அதற்கான வாய்ப்புகள் அவர்களிடமே இருக்கிறது அப்படின்னு சொல்ற பிரிக் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியா has an edge over it. காரணம், இன்னும் 7 வருடம் கழித்து பார்க்கிற போது இந்தியாவிலே பணி செய்கிற வயதில் இருக்கிறவர்கள் உலகிலேயே இளைஞர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும். இப்படி ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது. பட் வாட் we are talking, வெறும் 7000 சம்பளம் பேசுறோமா? ஏத்து விட்டு வனஜா பேசுறோமா? பக்கத்து வீட்டு பையன் வண்டி வாங்கிட்டான்னு பேசுறோமா? அந்த காலேஜ்ல எல்லாம் லீவ் அடிக்கடி விடுறாங்கடா அப்படிங்கிறமா? நாம் பேச வேண்டிய விஷயம் வேறு. we have to get the diplomas. படிச்சு முடிச்சவனே வேலைக்கு உள்ள போகணும். நீங்க you have to. நீங்க வேலைக்கு போறதுக்காக மட்டும் நான் சொல்லல, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமே. இந்தியா நீட் மோர் மிடில் லெவல் மேனேஜர்ஸ். இந்தியா நீட் மோர் ஆண்டர்பிரினர்ஸ். தயவு செய்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல கட்டாயமா நீங்க ஜெயிச்சு உள்ள போங்க. போய் 3 வருஷத்துல நீங்கள் சொந்த கம்பெனிகள் தொடங்கணும். அதுதான் முக்கியம். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர் சந்தையை வைத்திருக்கிற இந்திய தேசம் முதலாளிகளை வைத்திருக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. 2000க்கு பிறகு the business mechanism speaks. உலகின் மிகப்பெரிய மேலாண் விற்பனர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய சூழலில் ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்த தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் முதலீடு அல்ல, கஸ்டமர் பேக்கிங் என்று சொல்லுகிறார். வாடிக்கையாளர் பின்புலம். நீ எவ்வளவு வாடிக்கையாளர்களை வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இன்றைக்கு ஒரு வியாபாரமோ ஒரு தொழிற்சாலையோ அது ஒரு தொழில்நுட்ப உத்தியோ வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. உலகில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத எண்ணிக்கையில் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். Think about it. 106 கோடி பேர்ல 52 கோடி பேர் வாடிக்கையாளர். வேற எந்த நாட்டிலும் கிடையாது. சைனால இவ்வளவு வாடிக்கையாளர் கிடையாது. எல்லாமே விக்கிறவன் தான். மிடில் சைனா இன்னமும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கு. ஷாங்காயும் பெஞ்சிங்கையும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி 520 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் விட்டுட்டா வல்லரசு ஆயிர முடியாது. நீங்க எல்லாம் எவனுக்கும் பயப்பட வேண்டாம். நல்ல சந்தோஷமா திமிரோடு இருக்கலாம், தப்பே இல்லை. ஞான செருக்கோடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, திமிர்ந்த ஞான செருக்குன்னு சொல்ற. செருக்கு எப்ப வரணும்? ஞானம் இருக்கும் போது வரணும். கர்வம் அழகு. கண்டவனும் கர்வமா இருந்தா அழகு இல்ல. கமலஹாசன் கர்வமா இருந்தா தான் அழகு. கர்வத்தோடு இருந்தா ஞானத்தோடு இருந்து அர்த்தம். யூ டோன்ட் வரி அபவுட் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்.
நீங்கள் உருவாக்க வேண்டிய கட்டியமைக்க வேண்டிய இந்தியா இன்னமும் உங்களுக்காகத்தான் காத்திருக்கு. இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர் ஸ்பேஸ் நாம வச்சிருக்கோம். 60 கோடி வாடிக்கையாளர்கள் ஏறக்குறைய. உலக நாடுகள் அதனுடைய எல்லா கம்பெனியும் கொண்டாந்து இங்க கடை போட்டுருச்சு. எல்லா கம்பெனி இங்க இருக்கு. இன்னைக்கு என்ன இல்ல சொல்லுங்க? பியூட்டி இண்டஸ்ட்ரியா வெளிநாடு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வெளிநாட்டு கம்பெனி இருக்கு, சிங்கிற சிக்கன்ல தொடங்கி எடுத்து போற இலை வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. 90 மட்டும் ஏதோ சித்தநாதன் கையில இருக்குது முருகன் புண்ணியத்துல. இல்ல அதையும் எப்படி செய்யலாம்னு சீனாக்காரன் கண்டுபிடிச்சு குறுக்க வந்தாலும் வருவான். நம்ம கூட சீனா 90 பாண்டு எடுத்து பூசுவோம். ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, காசு இல்லாம கிடைக்கிற கழுத விட்டையை கூட வாங்கிட்டுமா நம்ம பயிலுங்க. அது மாதிரி ஒரு மனோநிலை. We should respect the own products. சொந்த தயாரிப்புகளை உருவாக்குவதற்கான சிரத்தையினுடைய முதல் படிதான் நீங்க வேலைக்கு சேருவோம். I see you as that only. உலகத்துல இந்தியனுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை எடுத்து நிறுத்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு கஸ்டமர் இருக்கு சார். உங்களுக்கு பழக்கமே இல்லாத பீஸா உங்களால விற்க முடியும்னா அவனுக்கு பழக்கம் இல்லாத இட்லி அவனுக்கு வீங்க, சுங்குடி சேலை வீங்க, காஞ்சிபுரம் பட்டு வீங்க, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு வீங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாப்ட்ல கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்தியன். நீங்க விடுற செயற்கைக்கோள் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா மூலையும் நாசால இந்த இந்தியா தான் இயங்குது. பென்டகன்ல உட்கார்ந்துட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்தியா எல்லாம் அவனுக்கு பேர். டிரைவர் மட்டும் நம்ம கார் ஓட்டும். When do we ownership? Let us buy BMW for India. Let us buy Benz for India. Let us buy Volkswagen for India. Let us buy America for India. Why not? வீடுதோறும் ஒரு விமானம் நடத்துங்கள். சும்மா குப்பை போட்டு வைப்போம், என்ன தப்பு? அம்மாவை அழைத்து போக சொந்த கிராமத்திற்கு ஹெலிகாப்டர் அனுப்ப வேண்டும் என்ற திமிர் வேண்டும் எனக்கு. We deserve it. உலகின் மிகப்பெரிய தேசம், அறிவாளிகளை வைத்திருக்கக்கூடிய தேசம், 60 கோடி வாடிக்கையாளர்களை வைத்திருக்க தேசம், ஒரு தயாரிப்பு இல்லாத தேசம். யோசிச்சு பாருங்க, உலகின் மிகப்பெரிய சினிமா படைப்பு எங்க இருக்கிறது? உலகில் அதிகமான சினிமா எடுக்கிற தேசம் இது இந்தியா. நீங்க பயன்படுத்துற ரெட் கேமரா உங்கோட்டா, ரஜினிகாந்த் மட்டும் நம்மோட்டு. ஆவிட் உங்கோட்டா, எஃப்சிபி உங்கோட்டா, மெஷின் உங்கோட்டா, கேமரா உங்கதா, ஏதாவது நம்மது இருக்கா? லென்ஸ் யூவி லென்ஸ் நம்மோட்டதா? பிட்ரெட் பியூட்ரெட்னு 7ஆம் கிளாஸ்ல இருந்து லேப்ல படிச்சிரும். ஏதாவது நம்மோட்டா? மார்க்கெட் நம்மோட்டு, தியேட்டர் நம்மோட்டு, பணம் கொடுக்கிறவன் ஏழை இந்தியன், படம் பார்க்கிறவன் ஏழை இந்தியன், நடிக்கிறவன் ஏழை இந்தியன், எல்லாம் நம்ம. ஆனா ப்ராடக்டா நம்ம ப்ராடக்டா? We are the biggest producers of cinema in India. உலகின் மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு இந்தியாவில் தான் நடக்கிறது. That is why you used to say, ஆஸ்கர் விருதை விட மிகப்பெரிய விருது இந்தியாவுடைய தேசிய விருது தான். உலகத்தின் அதிகமான சினிமா ரசிகர்கள் இருக்கக்கூடிய தேசத்துல எந்த விருது கொடுக்கிறானோ அந்த விருது தான் பெரிய விருது. ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த விருதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தேசிய விருது தான். அதுக்கப்புறம் தான் ஆஸ்கர். இந்தியாவில தானே அதிக ஃபேன்ஸ் இருக்கும், எல்லாம் இங்க தானே இருக்கு. ஆனா அப்பயும் கூட நம்ம ஆளுகளுக்கு ஆஸ்கர் வாங்கினா தான் கைத்தட்டோம். ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தேசிய விருது தெருல கிடக்கு பாருங்க. சுய அடையாளம் மீது பெரிய மரியாதையும் கர்வமும் இருக்க வேண்டும். நான் யார் என்பது குறித்த இருமாப்பு என்னிடம் இல்லாத வரை என்னால் என்ன யார் என்று சரியாக பிரசன்ட் பண்ண முடியாது. Please believe yourself better. இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கைகள் தான் இங்கு உட்கார்ந்திருப்பது. முதல்ல கூட நண்பர் ஒருத்தர் கேட்டார், இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? நீ அரசியலுக்கு வாங்க வர வேண்டாம், உங்க சொந்த விருப்பம். கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போவோம், கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போவோம். எவன் சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கிறேன். எவர் சொல்வதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. நான் சொல்வது அத்தனையும் சரியா இருக்கணுங்கிற அவசியம் இருக்கா? எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிற மனோநிலை தான் மிகவும் முக்கியம். நீயான நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்தப்ப நீங்க தீர்ப்பே சொல்றது இல்ல, தீர்ப்பே சொல்றதுன்னு பெரிய விமர்சனம் சொல்லுவாங்க. நானும் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் என்ன தார்பாயி சொம்புலாம் வச்சல, என்கிட்ட ஆலமரம் இல்ல, நான் பஞ்சாயத்து போர்டு தலைவரும் இல்ல, என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுவது மட்டும்தான் என் வேலை. முடிவுக்கு வர வேண்டியது உங்கள் வேலை. தொடர்ந்து உங்களை முட்டாளாக வைத்திருப்பது என் வேலை அல்ல. சிந்திக்க வைப்பது மட்டும்தான் சின்சியரா இருக்க வேலை. ஐ வாண்ட் லீடர்ஸ் டு ஃபாலோ. ஐ டோன்ட் வாண்ட் தொண்டர்களின் பின்னால வரணுங்கிற அவசியம் இல்லை. அரசியலுக்கு நீங்க வாங்க வராம போங்க, முதல்ல ஓட்டு போடுங்க. ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா மாப்பிள்ள எலெக்ஷன் தான் ஜாலியில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு அப்புறமா அரசியல் விமர்சிக்கிறது. இவ்வளவு ஊழலாம்டா, பார்லிமெண்ட்லாம் அடிச்சுக்கிறாங்கடா, வடதிங்கிறாங்க. இவங்க போய் பார்லிமெண்ட் பார்த்த மாதிரி. அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் ரொம்ப ஈஸில. இட் இஸ் வெரி ஈஸி டு சே சம்திங் இஸ் ராங். அரசியல் ஒரு சாக்கடை, அதனால நான் போக மாட்டேன். உங்களை தான் கூப்பிட்டாங்க சார், அரசியலுக்கு போனா அது வேணும் இது வேணும், போய் பார்லிமெண்ட்ல பாருங்க சார். இப்படி கேள்வி எழுப்புகிற எல்லா இடமும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். தமிழகத்துல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க, பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ்ல எவ்வளவு பேர் வந்தான்னு சொல்லுங்க. இல்லாம போன கஷ்டப்பட்டு வந்த எவ்வளவு பேர் சொல்லுங்க. வாங்க நீங்களும்
அரசியலுக்கு வருதல் வராமல் இருத்தல் என்பது தனி மனிதர்களுடைய சொந்த விருப்பு சார்ந்த விஷயம். அரசியலை வைத்து தான் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அரசியலை வச்சும் சொல்லலாம், தப்பில்லை. ஆனா ஓட்டு போடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டு பத்தி இளைஞர்கள் இருக்கிறதுனால ஒரே விஷயம் சொல்லிடுறேன் நான். அது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கும். அப்படிதான் நினைக்கிறோம். ஓட்டு போடுறது என் உரிமை, பேச்சு என் உரிமை, கருத்து என் உரிமை மாதிரி ஓட்டு போடுறது உங்க உரிமை இல்ல. இட் இஸ் யுவர் ஸ்டாச்சுட்டரி டியூட்டி, ஜனநாயக கடமை. நீங்க தான் வரிசையில போய் நிக்கணும், உங்களுக்கு ஒரு அட்ரஸை காட்டி ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும், வெயில்ல போய் நிக்கணும், மைய கொத்தி ஓட்டு போடணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு போடணுமாடா அப்படின்னு கேட்காங்க. தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு உத்தி அது மட்டும்தான். நீங்கள் ஜனநாயகவாதி என்று நிரூபிப்பதற்கான ஒரே சாட்சி அது மட்டும்தான். அதனால ஓட்டு என்னுடைய அடிப்படை உரிமைன்னு தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஓட்டு என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை, அதை நிறைவேற்றுவது நம்முடைய உரிமை. இன் ஒன் வே. அண்ட் ஃபைனலி அந்த புள்ள கேட்டுச்சு, ஆண் பெண் அண்ணமா கேட்டீங்க. அடுத்து இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள் ஆண்களா பெண்களா? இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் ஆண். முதல்ல அதை புரிஞ்சுக்க. பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் ஆண். இந்த பொதுவா ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு யாட்சிக்கு வச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நான் பாத்திருக்கேன். அவருக்கு மஞ்சள் சட்டைனா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கொஞ்சம் பெரட்னாப்ல வச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு. அவங்க அக்கா மகளை பத்தி பேசினா அவர் கோவம் வந்துடும். இதான் கணவனை மனைவி புரிந்து கொள்வது, ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வது. அவ தங்கச்சியை பத்தி பேசினா மட்டும் இவளுக்கு கோவம் வந்துடும். இது எல்லா பொண்ணுங்களுக்கு வர கோவம் தான். இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவளுக்கு சுடிதார் ரொம்ப பிடிக்கும், இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சிருக்கிறார். இதான் நாம ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் குறித்து வைத்திருக்கிற இலக்கணம். ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் புரிந்து கொள்வதுதான். அதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்வதும். ஒரு ஆண் என்பவன் ஒரு மிருகம், பெண் என்பவள் ஒரு ரிஃபைன்டு மிருகம், அவ்வளவுதான். ஒரு ஆண் இஸ் an animal, women is a refined animal. ஆணினுடைய யதார்த்த பலங்கள், டிஃபால்ட் அட்வான்டேஜஸ் என்று சில இருக்கிறது. ஆனா பெண்கள் பெரும்பாலான நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், அந்த டிஃபால்ட் அட்வான்டேஜ் மாதிரி நான் பண்ணிட்டா ஆணுக்கு இணையாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நீ பைக் ஓட்டியா, நானும் பைக் ஓட்டுறேன். ஆண் பைக் ஓட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் பைக் ஓட்டிட்டாங்கன்னு ஒரு பெண் முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆணுடைய டிஃபால்ட் அட்வான்டேஜ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்குரிய இயல்பான அழகியல் குணம் என்று சில இருக்கிறது. ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. சில அறிவியல் உண்மைகள். ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, சாவுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துருவான். ஒரு பெண் இன்னும் 20 வருடம் கழித்தும் இவர்கள் நமக்கு தேவைப்படலாம் என்று அந்த பிடியை கையிலே வச்சிருப்பான். உறவுகளை பலப்படுத்துவதற்கான சக்தி ஆணிடம் இல்லை, பெண்ணிடம் தான் இருக்கு. அதனாலதான் ஆம்பளைக்கு உறவை சொல்லி வளர்க்கறதே கிடையாது. தம்பி விட்டாதப்பா, தம்பி பாத்துக்கப்பலாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்க்கறதுக்கு ரீசன் என்ன, பெண்ணுக்கு தான் இயல்பிலேயே உறவை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உறவை மேம்படுத்துகிற சக்தியும் உறவை வளர்க்கிற சக்தியும் ஒரு பெண்ணிடம் இயல்பாகவே இருக்கிறது. திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் அட்வான்டேஜ். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே இந்த சினிமால காட்டுற மாதிரி அழுவாங்க. அழுது முடிச்சோடனே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருவாங்க. இந்த வீட்டுல அது இது வரைக்கும் பார்த்திராத மனிதர்கள், பார்த்திராத இடங்கள், பார்த்திராத புழக்கம், பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும். வேரோடு பிடுங்கி அந்த பெண் இன்னொரு வீட்டில் நடப்பட்டாலும் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக ஒரு பெண் இருக்க முடியும். ஒரு ஆணால் ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல போய் இருக்க முடியாது. இது சப்ஜெக்ட் டு கன்சிடரேஷன். கொழுந்தியா இருந்தா 2 நாள் இருக்கலாம். ஓகே, மேடையில் பலமாக சிரித்தது யார் என்று தெரியவில்லை எனக்கு. A man can't do. அது அவனுடைய பலவீனம். இதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுது. முட்டாள்தனமாக ஆண் கோபப்படுகிறானே, ஆண் முட்டாள் தானே, அப்படிதான் கோபப்படுவான். அதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய முட்டாள்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் பெண்ணின் அறிவு. பெண்ணுடைய குழந்தைத்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் ஆணின் அழகு. இதைத்தான் முதல்ல